இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. இன்றைக்கி தான் மீட்டிங் வந்திருக்கோங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் தான் வந்திருக்கோங்க. 4 மணிலேருந்து எழுந்திரிச்சிட்டு இருக்கோங்க. ஆனால் இங்கே வந்து நைட்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, நான் வரவே இல்லை, இப்போ தான் வந்திருக்கேங்க இங்கேயே. இது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேங்க, அதனால. அவர் எல்லாமே நல்லதாக தான் செய்வாருங்க. இதனால் வரைக்கும் நான் நம்பினாங்க அத்தனை பேருமே யாரும் செஞ்ச மாதிரி தெரியலைங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இவர் நல்லா தான் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குங்க. ஆமாங்க, பாதுகாப்புலாம் நல்லா பலமாக பண்ணியிருக்காங்க. போலீஸில் நிறைய போலீஸ் போட்டிருக்காங்க. 2 நாளாக பயங்கர போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இத்தனை பேர் வந்திருக்காங்களே கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறமும். அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, அப்போ எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது அவர் வர்றதை பற்றி. சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்குங்க. அவர் எல்லாம் நல்லது பண்ணுவார், ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. செஞ்சுருக்கோம், எங்களுடைய கோரிக்கை என்ன நிறைவேற்ற இல்லைங்களே, அவங்கள உடம்படி செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்க அவங்க பார்த்து பண்ணணும். அதை கருத்து யாரும் பண்ணவே இல்லை. இவர் கண்டிப்பாக செய்வார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு அனைத்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பாக செய்வார், இவர் நிறைவேற்றுவார். நடுத்தர மக்களுக்கு நல்லா பண்ணணும். நடுத்தர மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்க. இல்லை, சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ நேரடியாக பார்க்குறது இதை ஃபஸ்ட்டு. எங்கள் நண்பன், எங்களுக்கு ஒரு தோழன், அண்ணனா சகோதரர், கூட பிறக்கல, அவ்வளோதானே. உடன்பிறப்பு இல்லாத சகோதரன் எங்களுக்கு. கரூர்ல வந்து இது மாதிரி துயர சம்பவங்கள் நடந்துச்சு. இதுக்கு அடுத்து இது மாதிரி கூட்டங்கள் நடக்குது. ஒரு சில பேர் பயமா இருக்கும்ல, ஐயோ வந்த விதமா ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சம்பவமா 100% நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நாங்கள் உறுதி கொடுக்குறோம். இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. அது ஏதோ தற்காலம் நடந்து போச்சு, இனி நடக்காத வாய்ப்பு இல்லை. சிறப்பாக அமைச்சிக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் முதல்ல எல்லா சிறப்பாக அமைச்சிக்கிறாங்க. எந்த இதுவும் அசவம் நடக்காது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் விஜய் வராரு அப்படின்னு நாங்கள் சொன்னோடனே அன்னைக்கேருந்தே நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் விஜய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி விஜய் பார்க்கலான்னு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஈரோடு தான். காரணம் விஜய் பிடிக்கிறது காரணம்லாம் இல்லைங்க. விஜய் எஸ்கே ஃபேன் தான். பட் விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ஆக்டராகவும் சரி, இப்போ பொலிட்டிஷியனாகவும் இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆமாம். கொஞ்சம் இல்லை, இப்போ வெளியில் பயம் இல்லை. அது கரூர்லேயும் நிறைய இன்சிடென்ட் அது ரொம்ப நியூஸாக போச்சு. இப்போ அதனால ஈரோட்டில் அப்படி ஒரு நடக்காது, இதுக்கு நல்லா ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா ஒரு சேஃப்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ பயம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவர் தான் ஆவறாரு, ஷுவரா சொல்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.